ஃப்ரெண்ட்ஸ், மனிதர்கள் வழக்கமாக என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அது மெட்ரோ சிட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ணால் அது மூவிங் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் அது கிடையாது. நீங்கள் கிராமத்திலே கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும். உங்கள் கையில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கிராமத்துடைய நாலேஜ், அந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். அதாவது உங்கள் கிராமத்தில் எந்த பொருளுடைய தேவை அதிகமாக இருக்குது, எந்த பொருளுக்காக மக்கள் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அந்த நாலேஜ் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த பொருளை, அந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். எந்த பொருள் வாங்க கிராமத்து மக்கள் வெளியே போய் வாங்குகிறாங்களோ அந்த பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை தேடி மக்கள் வருவாங்க. ஸோ அதனால் உங்கள் பிஸ்னஸை நல்லா பிக்கப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மக்கள் வேலைக்காக கிராமத்தை விட்டு தன் குடும்பத்தை பிரிஞ்சு சிட்டியில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி மக்கள் கிராமத்திலே ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஒரு 10 விதமான தொழில் வாய்ப்பு இருக்குது. அந்த 10 தொழில் வாய்ப்பை நீங்கள் செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம். எல்லாமே அருமையான தொழில் வாய்ப்பு. ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15-20 ரூபாய்க்கு நீங்கள் மெட்ரோ சிட்டியில் போய் வேலை பார்க்குறத விட நீங்கள் கிராமத்துலேயே உங்கள் ஃபேமிலி கூடயே இருந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் செய்யலாம். இதில் குறைந்தபட்சம் எப்படி பார்த்தீங்கன்னா மாதம் 25லேருந்து ஒரு 30,000 உங்களுக்கு வருமானம் இருக்கும். அந்த வகையில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது பூக்களின் விவசாயம். அதாவது உங்களுக்கு ஏதாவது சின்னதாக விவசாயம் பண்ணுற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பூக்களை விவசாயம் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம். எதனால் இது ஃபஸ்ட் இடத்துல இருக்குதுன்னா இதில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூக்களின் தேவை என்பது எல்லா ஃபெஸ்டிவல்லையும் உங்களுக்கு தேவைப்படும். அது மேரேஜாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஈவெண்ட் இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இந்த பூக்களின் தேவை இருக்குது. பெண்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது. மார்க்கெட்லேயே இதனுடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் இந்த பூவுடைய விவசாயம் செஞ்சு அதை நீங்கள் விளைவிச்சு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணலாம். இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் இருக்குது. அதனால் நீங்கள் கிராமத்தில் ஏதாவது தொழில் செய்யணும் ஸ்டார்ட் பண்ணால் இந்த தொழிலை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஏர் சலூன். அதாவது முடி வெட்டக்கூடிய அந்த தொழில். இதுலேயே நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய காலகட்டத்தில் பெண்களை போன்று ஆண்களும் நல்லா ஃபேஷனாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் ஹேர் சலூன் கடைக்கு அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகம் தேவைப்படும். ஒரு 3 லட்ச ரூபா பக்கம் தேவைப்படும். ஏன்னா கடையை டெக்கரேஷன் பண்ணோம், அப்புறம் கடைக்கு உண்டான அந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். உங்களுக்கு இந்த தொழிலுடைய நாலேஜ் இல்லைன்னா கூட இந்த தொழில் தெரிஞ்ச ஆட்களை வச்சு நீங்கள் கடையை ரன் பண்ணலாம். இதில் நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. அதனால் இந்த தொழிலையே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராமத்தில் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தால் கூட சரி, எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு மூவிங் உள்ள தொழிலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம தொழில் பார்க்க போகிறது பியூட்டி பார்லர். அதாவது பெண்கள் தங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கு ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அது கிராமமாக இருந்தாலும் சரி, சிட்டியாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் கிராமத்தில் இது வச்சா கூட அங்கேயே உங்களை தேடி பெண்கள் வருவாங்க. ஸோ அதனால் இதுவும் அந்த இதுவை மாதிரி ஹேர் சலூனை மாதிரி இதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. பெண்கள் இதை எடுத்து செய்யலாம். இதுவும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணோம். இந்த தொழிலை பற்றி உங்களுக்கு ஒரு சில கோர்ஸ் இருக்குது. அது எல்லாமே நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆட்களை வச்சு செய்யலாம். இதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படும் உங்களுக்கு. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பியூட்டி பார்லர் கடை அதிகமாக கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த கிராமத்து மக்களுடைய பெண்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சால் போலே இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்வேர் ஷாப். இந்த ஹார்ட்வேர் கடையை வச்சு நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம். ஏனென்றால் ப்ளம்பராக இருக்கட்டும், அல்லது எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், அல்லது
வேறு எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட அவங்களுக்கு தேவையான அந்த பொருளை வாங்குறதுக்கு ஹார்ட்வேர் கடையை வந்து தேடி வருவாங்க. சின்ன ஸ்க்ரூலேருந்து சுத்தி இப்படி வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்கள் இருந்தால் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும் அந்த கடையில். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பெயிண்ட்டு கூட வந்து இந்த ஹார்ட்வேர் கடையில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு லாபமுள்ள ஒரு தொழிலாக இருக்குது. இந்த ஹார்ட்வேர் கடையில் நீங்கள் வந்து இந்த பைப்பு அப்புறம் வந்து இந்த சுத்தி எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணலாம். இந்த ஹார்ட்வேர் கடையை பொறுத்த வரைக்கும் வந்து கிராமத்தில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா நிறைய பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிக்ஷா, அதாவது வந்து ஆட்டோ ரிக்ஷா. இந்த ஆட்டோ ரிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து கிராமத்தில் ரொம்ப தேவையாக இருக்குது. ஆனால் சர்வீஸ் கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஆட்டோவை ஓட்டி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். ரொம்ப தேவையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டோ ரிக்ஷா வாங்குறதுக்கு உங்களுக்கு இஎம்ஐயில் கூட உங்களுக்கு கிடைக்குது. ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா இஎம்ஐயில் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மாதம் வந்து இஎம்ஐயை பேமெண்ட் பண்ணிவிட்டு டெய்லி வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 1000 வருமானம் வரா போல் இருக்கும். இது நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. நீங்களும் வந்து டிரைவராக இருந்து நீங்கள் வண்டி ஓட்டலாம், அல்லது வந்து நீங்கள் ஓனாக வண்டியை வாங்கி அதை மற்றவங்களுக்கு வாடகைக்கு விட்டு அப்படி கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆட்டோ ரிக்ஷா தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு தொழிலாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிறிய லோன் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு. அதாவது கிராமத்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு தேவைக்கும் வந்து காசு தேவைப்படும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து சிறிய லோன் ஒரு 1000 2000 இந்த மாதிரி லோன் கொடுத்து அதில் வந்து சின்னதாக கமிஷன் வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தொழில் வாய்ப்பு வந்து மெடிக்கல் ஷாப். அதாவது இந்த மெடிக்கல் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 தேவை உள்ள ஒரு பொருளாக இருக்குது. இது 24 மணி நேரமும் வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு மூவிங் உள்ள ஒரு பிஸ்னஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த துணி கடை அப்புறம் வந்து மற்ற தொழில் நீங்கள் செய்யும்போது அவங்க பேரம் பேசி வந்து கஸ்டமர் வந்து ரேட்டை கம்மி பண்ணிவிடுவாங்க. ஆனால் நீங்கள் மெடிக்கல் ஸ்டோரில் போனீங்கன்னா வந்து அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நீங்கள் வாங்கிட்டு வர வேண்டியது இருக்குது. அதனால் இதில் வந்து ரொம்ப ப்ராஃபிட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, இந்த மெடிசனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ரூ. 50 உங்களுக்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னா அது அவங்க வந்து வாங்குகிற ரேட்டு என்னமோ ரூ. 10 ரூ. 5 தான் இருக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு. ஸோ அதனால் இந்த மெடிக்கல் ஸ்டோரை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி செய்யலாம். இதுக்கும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சீசன் பிஸ்னஸ். அதாவது ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸு. இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறிய அமௌண்ட் வந்துச்சுன்னா எல்லா சீசன்லையும் நீங்கள் வந்து இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். குளிர்காலத்தில் அப்புறம் வெயில் காலத்தில் செய்ய வேண்டியது, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் செய்ய வேண்டிய அந்த பிஸ்னஸ்கள், இந்த மாதிரி சின்ன பிஸ்னஸில் வந்து ஒரு 10,000 இருந்தால் கூட நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதுனா, குளிர்காலத்தில் இந்த அந்த குளிர்காலத்துக்கு தேவைப்படும் அந்த ஆடைகள் அதெல்லாம் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அந்த பெட்ஷீட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து குளிர்காலத்தில் சேல்ஸ் பண்ணலாம். இதுவும் வந்து சீசன் பிஸ்னஸாக இருக்குது. அதே மாதிரி தீபாவளிக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். பட்டாசு இந்த மாதிரி தேவைப்படுது. இப்படி வந்து ஒவ்வொரு சீசனுக்கோ ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கோ தேவைப்படக்கூடிய அந்த சீசன் பிஸ்னஸ் இதை கூட நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காயம். அதாவது இந்த வெங்காயத்தை வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். இந்த வெங்காயம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து விவசாயிங்கக்கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணிவிட்டு உங்கள் இதில் குடோனில் வந்து அதை நீங்கள் வைக்கணும். மார்க்கெட்டில் வந்து ரேட்டு வந்து கூடும்போது அதை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது விவசாயிகள்கிட்ட வாங்கி அதை நீங்கள் மார்க்கெட்டில் வந்து அதிக லாபம் வச்சு விற்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து கிராமத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. இதுலேயே வந்து நல்ல லாபம் இருக்குது. இந்த வெங்காயத்து கூட வந்து இன்னும் வந்து இந்த உருளைக்கிழங்கு இப்படி வந்து சீக்கிரம் வந்து அழுகி போகாத அந்த பொருட்களை நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து லாபம் வச்சு விவசாயிகளுக்கு நேரடியாக வாங்கி லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு 10 பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்த்தோம். கிராமத்தில் நீங்கள் இருந்தாக்கா இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். சிட்டியில் இருந்தால் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்.